ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த முண்டஞ்சக்கை கொண்டு வந்திருந்தாங்க ஊரில் இருந்து. அதை கட் பண்ண விதை நிறைய இருந்தது. அதை வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதுக்கு கொஞ்சம் மரிச்சினி கிழங்கு கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்துருவோம். இதுக்கு கூடவே நாம் நல்லா க்ளீன் பண்ண சக்கைக்கு விதை, சரியா, அதையும் இதுக்கு கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வேக வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 கப்பு தண்ணி போல் தேவை. அந்த 2 கப்பு தண்ணியும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு 3 விசில் வர்றது வரை இதை நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது, வடித்து கீழே தான் கொட்டுவோம். இனி இந்த மசாலைக்கு கொஞ்சம் தேங்காய், இந்த கிழங்கு, இந்த சக்கை விதையெல்லாம் சிலவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துடாது, அதனால் நிறைய பூண்டு சேர்த்துடுவோம். சீரகம், கருவேப்பிலை நல்ல மணமாக இருக்கும், அதனால் அதையும் சேர்த்து மஞ்சள் பொடி. இனி நான் சிவப்பு மிளகா பொடி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடுவோம். இது 3 விசில் போனதுமே இதை நல்லா வெந்தாச்சு. அந்த சக்கை விதை நல்லா அப்படி அழுத்தினாலே வெந்து அப்படி மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வெந்துருது. இப்போ இதை மசிச்சு நம்ம கூட்டு பண்ணலாம். அப்படி நம்ம மசிச்சிட்டோன்னா கிழங்குக்கும் அந்த சக்கை விதைக்கும் ஒரு அட்ரஸே இல்லாமல் போயிடும். அதனால் அது அப்படி முழுசாகவே இருக்கட்டும், சரியா. இப்போ ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இதுக்கு கூடவே கொஞ்சம் வத்தல் சேர்த்துட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால் வத்தலும் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இனி இதுக்கு கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதையும் இதுக்கு கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், ஜீரகம், பூண்டெல்லாம் போட்டு அதையும் இதுக்கு கூட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இனி இதுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே அந்த கிழங்குல போட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் உப்பு இதுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு அந்த கிழங்கு, சக்கை விதை எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலாயும் இந்த கிழங்குல மிக்ஸ் ஆகி வாரது வரை நல்லா கிளறி கொடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட மீன் குழம்பு வச்சா சூப்பர் டாப்பாக இருக்கும், சரியா. அப்படி இல்லைன்னா இந்த பழைய கஞ்சி கூட எல்லாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட ரொம்ப பிடிச்ச ரெசிபி, சரியா. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.